நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்கி நெருங்கி போகும்போது இந்த உலகம் உங்களை பகைக்கும். நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அதிக நேரம் ஆண்டவருக்காக கொடுக்கும்போது, பைபிள் படிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு நேரத்தை அதிகமாக செலவிடும் போதும், சர்ச் ஆக்டிவிட்டீஸில் உங்கள் நேரத்தை நீங்கள் கொடுக்கும் போதும், நீங்கள் எப்போல்லாம் ஆண்டவர் நெருங்கி வரீங்களோ அப்போல்லாம் உலகத்துலேருந்து உங்களுக்கு பிரச்சனை வரும். உங்கள் வேலையிலேருந்து பிரச்சனை வரலாம், இல்லை உங்கள் வீட்டிலேருந்து பிரச்சனை வரலாம், இல்லை உங்கள் சுற்று வட்டாரத்துலேருந்து பிரச்சனை வரலாம். உங்கள்கிட்ட பழகினவங்க உங்களை ஏன் பிடிக்கலன்னு தெரியாமலே உங்கள்கிட்ட உங்களை பிடிக்காமல் இருக்கும். அவங்களுக்கே தெரியாது ஏன் உங்களை பிடிக்கலன்ற ரீசன். பட் உங்களுக்கு பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது. இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். யோவான் 15:18-19. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய நேசிக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இதுக்கப்புறம் யார் உங்களை தள்ளினாலும் ஒதுக்குனாலும் கவலைப்படாதீங்க. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த நினைக்கிறேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதன்னு தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று. அதையும் மறந்துடாதீங்க. பல பேர் ஒதுக்கி வச்ச உங்களை கர்த்தர் தலைக்கல்லாய் மாற்றுவார். பசி.